ஒரு கிராமத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்த நாளில் ஒரே ஒருவன் மட்டும் கோபத்தில் நின்றிருந்தான். அந்த மனிதன் பின்னர் முழு கிராமத்தையே மாற்றினான். எப்படி தெரியுமா? அதுதான் இந்த கதை. ராஜகிரகத்தின் அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. வருடத்திற்கு ஒருமுறை அந்த கிராமம் முழுவதும் நிறங்களால் நிரம்பிவிடும். காரணம், ஹோலி திருவிழா. மக்கள் ஒருவருக்கொருவர் நிறம் பூசி சிரித்து விளையாடுவார்கள். தவில் ஒலி, பாடல்கள், குழந்தைகளின் சிரிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்தை உயிர்ப்புடன் மாற்றிவிடும். ஆனால் அந்த கிராமத்தில் சோமில் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு இந்த ஹோலி திருவிழா பிடிக்காது. மக்கள் சிரித்தாலும் அவன் நம்ப மாட்டான். இது எல்லாம் போலி மகிழ்ச்சி, யாரும் யாரையும் உண்மையாக நேசிப்பதில்லை, வெறும் நடிப்பு என்று அவன் நினைப்பான். அதனால் ஹோலி நாளில் அவன் எப்போதும் அனைவரிடமிருந்தும் தூரமாக நின்று கொண்டிருப்பான். அந்த வருட ஹோலி நாளில் ஒரு விசேஷம் நடந்தது. மகாத்மா புத்தர் தமது சீடர்களுடன் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவரின் அமைதியான முகமும் மென்மையான குரலும் அனைவரையும் ஈர்த்தது. கிராம மக்கள் அனைவரும் அவரை பார்க்க வந்தனர். புத்தர் அனைவரையும் பார்த்தபோது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் தூரத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன்தான் சோமில். புத்தர் மெதுவாக அவனிடம் சென்று கேட்டார், மகனே, இந்த மகிழ்ச்சியிலிருந்து நீ ஏன் தூரமாக இருக்கிறாய்? சோமில் கோபமாக பதிலளித்தான், இது எல்லாம் போலி. மக்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதில்லை, வெறும் நிறம் பூசி நடிப்பதுதான். அங்கு இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். யாரும் புத்தரிடம் இப்படி பேச மாட்டார்கள். ஆனால் புத்தர் அமைதியாக இருந்தார். அவர் மெதுவாக சொன்னார், உனக்கு உண்மையான அன்பு இல்லை என்று தோன்றினால் நீயே அன்பாக மாறிவிடலாமே. இந்த வார்த்தை சோமிலை இன்னும் கோபப்படுத்தியது. அருகிலிருந்த நிறம் நிரம்பிய வாளியை எடுத்துக்கொண்டு அவன் புத்தரின் மீது எறிந்தான். அங்கு ஒரு நிமிடம் முழு அமைதி. சீடர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கிராம மக்கள் பயந்தனர். ஆனால் புத்தர் அமைதியாகவே நின்றார். அவரது உடைகளிலிருந்து நிறம் சொட்டிக் கொண்டிருந்தது. ஆனாலும் அவர் மெதுவாக புன்னகைத்தார். பின்னர் அவர் சொன்ன வார்த்தை எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. நன்றி, நீ என்னை உன் நிறத்தில் நிறம் மூட்டிவிட்டாய். இப்போது என் நிறத்தை ஏற்க தயார்தானா? சோமில் குழம்பினான். உங்கள் நிறமா? புத்தர் மெதுவாக சொன்னார், என் நிறம் கருணை, என் நிறம் மன்னிப்பு, என் நிறம் அன்பு. அந்த வார்த்தைகள் சோமிலின் உள்ளத்தில் ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்தின. அவன் முதல் முறையாக அமைதியாக நின்றான். பல வருடங்களாக அவன் கோபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த கோபம் அவனுக்கு எந்த மகிழ்ச்சியும் தரவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். அவனது கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் புத்தரின் கால்களில் விழுந்து, என்னை மன்னியுங்கள், நான் தவறு செய்தேன் என்றான். புத்தர் அவனை எழுப்பி வைத்து மெதுவாக கூறினார், நீ உன் உள்ளிருக்கும் கோபத்தை எரித்துவிடும் நாளே உன் உண்மையான ஹோலி. அந்த இரவு கிராமத்தில் ஹோலிகா தகன் நடந்தது. மக்கள் பெரிய மரக்கட்டைகளை சேர்த்து தீயேற்றினர். அவர்கள் தங்கள் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை அந்த தீயில் எரிக்க நினைத்தனர். அப்போது சோமில் முன்வந்தான். ஒரு உலர்ந்த மரக்கட்டையை எடுத்துக்கொண்டு சொன்னான், இது என் பழைய குணத்தின் அடையாளம், என் கோபம், என் கசப்பு என்று சொல்லி அதை தீயில் போட்டான். அந்த தீ உயர்ந்தபோது சோமிலின் முகத்தில் ஒரு புதிய அமைதி தெரிந்தது. அந்த நாளிலிருந்து அவன் மாறிவிட்டான். முன்பு அனைவரிடமும் கோபமாக இருந்த மனிதன் இப்போது அனைவரிடமும் அன்பாக பேச ஆரம்பித்தான். மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனை இவ்வளவு மாற்றுமா என்று. அப்போது புத்தர் கூறினார், நிறங்கள் ஒரு நாளில் மறைந்துவிடும். ஆனால் அன்பு, கருணை, மன்னிப்பு என்ற நிறம் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் ஒரு புதிய பழக்கம் தொடங்கியது. மக்கள் ஒருவருக்கொருவர் நிறம் பூசுவதற்கு முன் ஒரு வார்த்தை சொல்வார்கள், நான் உங்களுக்கு அன்பின் நிறம் தருகிறேன். அதன் பிறகு அந்த கிராமத்தில் ஹோலி ஒரு நாள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் மக்களின் நடத்தை வழியாக கொண்டாடப்பட்டது. ஏனெனில் அவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார்கள். குலால் நிறம் அழிந்துவிடும், ஆனால் அன்பின் நிறம் ஒருபோதும் அழியாது. உண்மையான ஹோலி வெளியில் இல்லை, நம்முள்தான். நம்முள் இருக்கும் கோபத்தை எரித்தால் நமது வாழ்க்கை உண்மையான நிறங்களால் நிரம்பும். இந்த கதையிலிருந்து ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். யாராவது உங்களுக்கு கோபம் கொடுத்தாலும் அதை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அன்பை தேர்வு செய்தால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு கமெண்ட் எழுதுங்கள். அன்புதான் உண்மையான நிறம். இன்னும் இப்படியான வாழ்க்கையை மாற்றும் கதைகள் வேண்டுமெனில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.